வாட் இஸ் யுவர் 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 நே நே நேம். டேங்கப்பா, வந்துருச்சு வந்துருச்சு. அவ்வளவுதான் அண்ணி. சூப்பர் அண்ணி, ரொம்ப ஈஸி இங்கிலீஷ். வாட் ஆர் யூ டூயிங்? அப்படின்னா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜனனி, ஜனனி, கௌதம் கூப்பிடுறாரு போ. பரவாயில்ல விடுங்க அண்ணி. இருங்க கௌதம், அண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்காங்க. நான் வரேன். அட அப்புறம் அண்ணி, கோயிலுக்கு போலான்னு சொன்னேன், அதான் நான் ரெடி ஆகி வந்தேன். இன்னொரு நாள் போய்க்கலாம் கௌதம். இங்க பாரு ஜனனி, நீங்க 2 பேரும் சேர்ந்து வெளியில போறதே பெரிய விஷயம். போயிட்டு வாங்க. அண்ணி இல்ல, நீங்க படிங்க. இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க, நான் பாதியில விட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கோம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா என்ன? பரவாயில்ல, போயிட்டு வா. இன்னைக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டதே பெரிய விஷயம். வாட் ஆர் யூ டூயிங்? சூப்பர்க்கா, கலக்குறீங்க. அண்ணி பாத்தீங்களா கௌதம், ஒரு சின்ன விஷயம் தான், 2 லைன் இங்கிலீஷ்ல தெரிஞ்சதும் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி ஓடுறாங்க. அவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஓடல, அப்புறம் அவங்க முத்து மாமா சொல்லி படிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல ஓடுறாங்க. நீ இப்படிதான் இருக்கணும், தெரிஞ்சுக்கோ. ஐயா, ரொம்ப தான் வலியுது. வாங்க போலாம். வாட் இஸ் யுவர் நேம்? வெண்ணிலா முத்து மாமா. சிம்ரன், ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்ன? நீ என்னதான் என்னை விட்டு விலகி போக முயற்சி பண்ணாலும் வாழ்க்கை பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துது பத்தியா? என்ன சொல்ற? நான் இப்போ கீழே போயிட்டு திரும்பி வந்தனே, அது சொல்றியா? சேச்சே, அது மட்டும் இல்ல. நீ இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நான் அங்க போறேன் இங்க போறேன்னு பயங்கரம் பில்டப் பண்ண. உன்னை கூப்பிடுறதுக்கு அண்ணன் ஸ்டேஷனுக்கு போக சொன்னப்ப கூட நான் அவாய்ட் பண்ணேன். ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நிமிஷத்துல இருந்து நான் அப்படியே ஃபாலோ ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போல. இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீ ஊருக்கு போறேன்னு சொன்னதும் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அந்த ஆண்டவனா பார்த்து கருணை காமிச்சு உங்க அக்கா கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க இங்கே இருக்கீங்க. இப்ப வரைக்கும் ஏதோ நம்ம லவ்வ காப்பாத்துறதுக்கு கடவுள் கருணை கணைய வீசிக்கிட்டே இருக்காரு. கார்த்தி, அட பாவிங்களா, மொட்டை மாடியில வெட்ட வெயில்ல ரொமான்ஸ். மாம்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜிலேபி ஒரு 4-5 துணிய காய போட சொன்னா, அதான் மாடி வரைக்கும் கொண்டு வந்து அவ கொடுத்தா, அதுக்கு மேல நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு வெயில்ல நின்னா ஒத்துக்காது, அதனாலதான் கார்த்தி. முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்கு மாம்சு. இப்ப நீங்களும் மாட்டீங்கல்ல, மேல வரைக்கும் அக்கா கொண்டு வந்து தருவாங்களாமா, அதுக்கப்புறம் இவர் கொண்டு வந்து காய போடுவாராமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சரி சரி, விடு விடு. இது பாரு, ஒன்ன நான் மாடியில வச்சு பார்க்கல, என்னைய நீ பார்க்கல, சரியா? அண்ணே, ஐயோ மாம்சு, அண்ணி வராங்க. அண்ணி மட்டும் எங்க 2 பேரையும் பார்த்தாங்க தொலைச்சிருவாங்க. நாங்க 2 பேரும் இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறோம், காட்டி கொடுத்துறது மாம்சு. அண்ணே இருங்கண்ணே, நான் காய போடுறேன். அண்ணே, கொஞ்சம் இங்கிலீஷ எனக்கு தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லித்தாங்களே.
இவ்வளவுதானே? நான் சொல்றேன். நான் ருத்ரா கிட்ட ஸ்கூல்ல என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு இங்கிலீஷ்ல கேட்கணும். அதை எப்படி கேக்குறதுன்னு சொல்லி கொடுங்களேன். இவ்வளவுதானா? எனக்கே தெரியாது, என்ன வந்து கேட்டு மானத்தை வாங்குறாளே. ருத்ரா கம் ஹியர். அண்ணே, என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்க சொன்னா கம் இயர்னு சொல்றீங்க. கம் இயர்னா இங்க வாங்கன்னு தானே அர்த்தம். ஆஹா, இவன் ரொம்ப விவரமா இருக்காளே. இல்ல ருத்ரா வந்து ஸ்கூலை விட்டு வருவா, வந்த உடனே கிட்ட கூப்பிடணும்ல, அதனாலதான் ருத்ரா கம் ஹியர்னு சொன்னேன். ஓ, அதாவது கம் ஹியர்னு கூப்பிட்டு அதுக்கு அப்புறம் கேட்கணும். அது என்னன்னு சொல்லித்தரேன். என்ன சொல்றது சரியா ஞாபகத்துக்கு வரலையே. மாட்டினீங்களா? என்ன பார்த்து சிரிக்கிறியா? இரு, உன்னை மாட்டி விடுறேன். இது ருத்ரா, வாட் இஸ் த ரீடிங் டுடே? எப்படி இப்படி கேட்டா போதும், கரெக்டா இருக்கும். பாத்தியா மாம்ஸ் எப்படி அளந்து விடுதுன்னு? தப்பு தப்பா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குது. இவரை நம்பி வந்து அண்ணி கேக்குறாங்களே. என்ன யோசிக்கிறீங்க? கார்த்திக் மட்டும் இருந்தா உனக்கு நல்லா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருப்பான். என்ன பண்றது, இப்போன்னு பார்த்து கார்த்திக் இல்லாம போயிட்டானே. ஆமாண்ணே, நானும் வீடு சுத்தி சுத்தி பார்த்தேன், கார்த்திய காணோம். கார்த்திக் வந்து இங்கதான் இருக்கான். சிம்ரன், நீ இங்கே இரு, வெளியே வந்துடாத. கார்த்தி, கார்த்தி, நீங்க என்ன பண்ற? நான் வீடு ஃபுல்லா உன்னை தேடிட்டு இருந்தேன். அது எனக்கு சிக்னல் கிடைக்கல, நீ அதான் மாடிக்கு வந்து பேச வந்தேன். ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேனா, அதான். நீ சிக்னல் வீட்டுக்குள்ள நல்லா வருமே. முதல்ல வராம இருந்துச்சு, இப்ப நல்லா வருதே. அம்மா, என்னாச்சுன்னு? அண்ணி, அது ஒண்ணு இல்ல அண்ணி. மாம்ஸ் அப்பப்ப அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு, அதுதான். ஆமா ஆமா, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சரி சரி வெண்ணிலா, உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததே அத கார்த்திகிட்டயே கேளு, அவன் நல்லா சொல்லி தருவான். அண்ணி, எனக்கு இங்கெல்லாம் சொல்ல வராது, நான் உனக்கு கீழே போய் சொல்லி தரவா? வாங்க போலாம். இங்கே சொல்லி கொடு கார்த்தி, பரவாயில்ல. அதாவது ஸ்கூல்ல இருங்கள அண்ணி, இங்க சுத்தமா செட்டே ஆகல. மொட்டை வெயில்ல இங்கிலீஷ்லாம் படிக்கவே கூடாது. நம்ம கீழே போலாம், வாங்க. வாங்க நீ போய் சொல்றா வெண்ணிலா. அண்ணி, நீங்க வாங்க, நீ போலாம். விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். நீங்க போங்க. மாம்ஸ், நீங்க போங்க. நீங்க போங்க. மாம்ஸ், வளைக்குறா. நீங்க போங்க. நீங்க போங்க, வந்துறேன். चलेगा. இத பாரு வெண்ணிலா, நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால இங்கிலீஷ் சொல்லி தர முடியாது. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு சொல்லி தரேன். அப்புறம் என்னென்ன இனிமா யோசி. அண்ணே, என்னென்ன? என்னால முடியலம்மா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேம்மா. இதுக்கு மேல சொல்லித்தர அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லம்மா. வெண்ணிலா, ஒரு டீ போட்டு கொடுத்தா நான் சொல்லித்தரேன். ஐயோ, டைம் வேஸ்ட் ஆயிடும். நான் வேற யார்கிட்டயாவது படிச்சுக்கிறேன். என்னது, டைம் வேஸ்ட் ஆகுதா? அப்ப எனக்கு ஜனனி, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, சொல்லி தரியா? ஓகே, வாங்க.
இப்படி உட்காருங்க. இந்தா. இதெல்லாம் வேணாம். ருத்ரா, நீ வெளியில போய் விளையாட. அம்மா படிச்சிட்டு இருக்கல. நான் இங்கதான் விளையாடுவேன். அம்மா படிச்சிட்டு இருக்கல. இப்படி பண்ணா நான் எப்படி படிப்பேன்? என்ன டிஸ்டர்ப் இருந்தாலும் அத கேர் பண்ணிக்காம நீ பாட்டுக்கு படிக்கணும். முத்துமாமா, அங்க ருத்ரா பயங்கர தொல்லை பண்றா. என்னால படிக்கவே முடியல. நீ சொல்லிக் கொடு முத்துமாமா. அடேங்க படிங்கப்பா, என்ன ஒரு ஆர்வம். சரி, என்ன சொல்லி தரணும்? அதான் நான் உனக்கு உதவி செய்யலாமா அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலான்னு சொல்லிக் கொடு. பரவாயில்லையே, ஏகப்பட்ட கேள்வி கேக்குற. கிண்டல் பண்ணாத, சொல்லிக் கொடு முத்துமாமா. சரி, கேன் ஐ? கேனெல்லாம் திட்டக்கூடாது. கேன் ஐ? கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹெல்ப் யூ இல்லனா மே ஐ? மே மே ஐ ஹெல்ப் ஹெல்ப் யூ? ஹெல்ப் யூ. சொல்லு. மே ஐ ஹெல்ப் ஹெல்ப் யூ? யூ. வெரி குட். மே ஐ ஹெல்ப் யூ. அப்படி போடு. மே ஐ ஹெல்ப் யூ. மாமா, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படிங்கறத? எங்க இருந்து வரீங்க? Where do you come from? இரு. Where do you Where do you come from? Where do you come from? Where do you come from? உனக்கு என்ன பிடிக்கும்ங்கிறது? What do you? What to do? டூடுன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. What do you? What do you like? like? What do you like? What do you like? முத்துமாமா, நீங்க எங்க போனீங்க அப்படிங்கிறது? நான் எங்க போனா உனக்கு என்ன? மாமா. சரி சொல்றேன். Where did you டூடு. Hey, இந்த டூடு எங்க இருந்து கத்துக்கிட்ட நீ? Did you Did you go? சொல்லு. Where did you go? சொல்லிட்டே இரு. Where did you go? Where did you go? மாமா, சாப்பிட போலாங்கிறத எப்படி மாமா? Shall we go and eat? Shall we go to eat? ஈலமா eat. இன்னொரு வாட்டி. Shall we go to eat? Shall we go to eat? அவ்வளவுதான். பயப்புல இங்கிலீஷ் பின்றா. Shall we go to eat? Shall we go to eat? Shall we go to eat? இது சரி. Where did you go? முத்துமாமா, அடுத்தது. மாமா. ஐயோ முத்துமாமா. அம்மா. என்ன? நீ தூங்கிட்ட முத்துமாமா. என்னத்த பண்றதுனா? சொல்லு. இல்ல, நீ தூங்குறியான்னு கேட்டேன். சொல்லிக் கொடு முத்துமாமா. நான் நிறைய சொல்லிக் கொடு முத்துமாமா. வாமா துரையம்மா,
நீ பேசுற இங்கிலீஷை கேட்டு எலிசபெத் ராணிய மூக்கு மேல வரல வச்சிருவாங்க. ஒரே நாள மொத்த இங்கிலீஷும் கத்துப்ப போல இருக்கு. நடமாடும் டிக்ஷனரி. எடேங்கப்பா, என்னாலே முடியலம்மா. நான் சொல்லி கொடுத்த அப்படி சொல்லிட்டேரு. Where did you? நீ சொல்லு. என்ன அண்ணியோட அலப்பறை நீ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஐயோ, நேத்தே எனக்கு ரொம்ப புண்ணாயிடுச்சு. இன்னைக்கு வெண்ணிலா வந்துச்சுன்னா ஐயோ என்னால முடியாது சாமி. அண்ணி 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 அண்ணி. எதுக்கு இவ்வளவு வேகமா போறீங்க? அத்தைய சாப்பிட சொல்லிட்டு வர போறேன். அதுதான் நான் சொல்லி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வரலாம். நான் இனிமேதான் மாத்திரை போடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். பூஜாக்கா வாங்க சாப்பிட போலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேம்மா. நீங்க சாப்பிடாட்டி வயித்துக்குள்ள இருக்கிற உங்க பாப்பாக்கு பசிக்கும். வாங்க முதல்ல. All of you, tiffin ready. Come eat. சூப்பர் அண்ணி, கலக்கிட்டீங்க. இந்த இங்கிலீஷ் போதும் அண்ணி. 8 ஊரை சுத்திட்டு வந்துடலாம். வெல்கம் வெல்கம். அடேங்கப்பா, வெல்கம் வர ஸ்டைலா சொல்லிட்டு போறாங்க. அம்மா சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல. சார் கொரியர். உள்ள வாங்க, வரேன். வாங்க, கொரியர் வந்திருக்கு. இங்க போடணுமா? பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு தான் கொரியர் வந்திருக்கு. ஆஹா, இவங்க முன்னால இப்ப சொல்ல முடியாது. மும்பைல இருந்து லெட்டர் வந்திருக்கு. உடனே என்ன ஏதுன்னு பாக்கணுமே.